எபிசோட் ஸ்டார்ட்டிங்கில இட்டாச்சிய வந்து அவங்க அப்பா வந்து பாராட்டிட்டு இருப்பாரு. "ஓகே இட்டாச்சி நீ வந்து அன்புல ஜாயின் பண்ணது மட்டும் இல்ல, உச்சியா கிளானுக்கு கீழயும் வேலை பார்க்குற. ஸோ உன்னோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளானுக்கும் தேவை. அத மட்டும் மறந்துறாதன்னு" ஃபுகாக்கு வந்து இட்டாச்சி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "ஓகேப்பா நான் வந்து எதுவுமே மறக்கல. எனக்கு வந்து எல்லாமே தெரியும்னு" இட்டாச்சியும் சொல்லுவான். அப்ப அவனோட மைண்ட்ல வந்து நெறையா ஓடிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா, சிசி வந்து சாகுறதுக்கு முன்னாடி அவனோட கண்ண வந்து குடுத்துருப்பான். "இட்டாச்சி நீ எப்படியாவது உச்சியா கிளானோட பேர காப்பாத்து. அதே சமயம் நம்ம லீஃப் வில்லேஜையும் காப்பாத்துன்னு" சொல்லிட்டு அவனோட கண்ண குடுத்துட்டு மேலருந்து கீழ விழுந்துருவான். கீழ விழுகும்போது, "இட்டாச்சி நீ வந்து என்னோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா என்னை தடுக்காதன்னு" சொல்லிட்டு கீழ விழுவான். கீழ விழும்போது அத பார்த்த இட்டாச்சிக்கு வந்து அந்த இடத்துல மங்கெக்யோ ஷரிங்கன் வந்து அவேக்கன் ஆகும். அடுத்த நாள் சிசி எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர வந்து இட்டாச்சி கிட்ட கொண்டு வந்துட்டு, "இட்டாச்சி நீ வந்து சிசிய பார்த்தியான்ற" மாதிரி கேட்பாங்க. அப்ப வந்துட்டு அந்த நாக்குனா ரிவர் கிட்ட தான் அவனோட பாடி கிடந்துச்சு. ஸோ நீ தான் வந்து கில் பண்ணியிருக்கலாமான்னு யோசிக்கிறோன்னு அவங்க வந்து இட்டாச்சி மேல டவுட் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாரும் இட்டாச்சி மேல சந்தேகப்படுறதுனால, "அப்ப நீங்க எல்லாரும் என்னைய நம்பல. நான் தான் கில் பண்ணேன்னு நெனைக்கிறீங்களான்னு?" இட்டாச்சி வந்து அவங்க 3 பேரையும் அடிச்சுருவான். 3 பேரையும் அடிச்சோனே இவங்க அப்பா வந்து முன்னாடி வந்துட்டு, "இட்டாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கன்ற?" மாதிரி கேட்பாங்களா. "எப்ப பாரு கிளான், கிளான், கிளான்னே சொல்லிட்டு இருக்கீங்க. கிளான்ல அப்படி என்னதான் இருக்கு? நீங்களே உங்களோட கிளான வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெத்தடிக் கிளான்ல இருக்கிறத விட நான் எங்கேயாவது வெளிய போயிடலான்னு" இட்டாச்சி வந்து ரொம்ப கோவமா இருப்பான். ஹிட்டாச்சி அவங்க அப்பாகிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பான். இங்க சடனா வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னன்னு பார்த்தா சாஸ்கே. "நீசா என்னாச்சு? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு?" அவன் கேட்பானா, உடனே ஹிட்டாச்சி வந்து பார்த்தன்னா, "ஓகே சாரி நான் எல்லாமே தெரியாம பண்ணிட்டேன்ற" மாதிரி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்பான். சாஸ்கே இந்த கண்ண மட்டும் மறந்துறாதன்ற மாரி ஹிட்டாச்சி வந்து சாஸ்கேய பார்ப்பான். இங்க ஹிட்டாச்சி வந்து டான்சோ கிட்ட வருவான். அப்ப டான்சோ வந்துட்டு, "நீ வந்து எனக்கு கீழ வேல பார்க்க போற. இதுக்கப்புறம் நீ ஃபவுண்டேஷன் ஆள் கிடையாது. நீ அன்புல இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன். நீ வந்து இத பத்தின டீட்டெயில்ஸ ஹிருசன் கிட்ட அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது அவங்களுக்கு கீழ இருக்கிற ஹையர் அப்ஸ் கிட்ட அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த பிங்கோ புக்ல இருக்கிறவன ஃபர்ஸ்ட்டு கில் பண்ணிட்டு வான்னு" டான்ஸ வந்து அவன அனுப்பான். உனக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக 2 பேர் வருவாங்க. ஸோ இவங்களையும் உன் கூட வச்சுக்கோன்னு டான்ஸ வந்து இன்னும் 2 பேர அனுப்பான். இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு மிஷன வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கில் பண்ணோனே திருப்பி டான்ஸோ கிட்ட வருவான். வந்தோனே, "பரவால்ல ஹிட்டாச்சி நீ வந்து நான் நெனச்சத விட ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க. ரொம்ப ஜீனியஸா தான் இருக்கேன்னு" ஹிட்டாச்சி வந்து டான்ஸ பாராட்டிட்டு இருப்பான். ஓகே உனக்கு வந்து அடுத்து ஒரு வேல இருக்கு. ஸோ உச்சியா கிளான வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அந்த இடத்துல போயிட்டு உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுன்னு டான்ஸோ வந்து இட்டாச்சி கிட்ட பேசுவான். இட்டாச்சி வந்துட்டு உச்சியா கிளான்ல சர்வேலன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஃபுல்லா இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணிட்டு இருப்பான். இசுமிய பார்த்துட்டு அவள பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி ஃபுல்லா நோட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே வந்து வீட்டுக்கு வருவான். வரும்போது என்ன பண்ணலான்ற மாரி ஃபுல்லா திங்க் பண்ணிட்டே வருவான். இட்டாச்சி வரத பார்த்த சாஸ்கி வந்துட்டு, "அண்ணா நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் ட்ரெய்னிங் பண்ணலாமான்னு?" அவன் கேட்பானா, "இல்ல சாஸ்கி நான் வந்து ஆல்ரெடி மிஷின்ல நிறைய டயர்ட் ஆயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் என்னால பண்ண முடியாது. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு" சொல்லுவான். "இல்ல நிஷா பொய் சொல்லாதன்னு" சொல்லுவானா, "சாரி சாஸ்கி இப்ப வேணா நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெய்னிங் எடுக்கலான்னு" இட்டாச்சி வந்து அவனோட அந்த சிம்பல் இருக்குல்ல நெத்தியில வந்து குத்தி விடுவான். குத்திட்டு பின்னாடி தள்ளிவிட்டு அவன் வந்து முன்னாடி போவான். இட்டாச்சியும் முன்னாடி போவான். முன்னாடி பார்த்தா அவங்க அப்பா இருப்பாரு. இட்டாச்சி இன்னும் 3 நாளா வந்து உச்சியா கிளானோட ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ நாக்குனா சிரின்ஸ் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துக்கு வந்துர முடியுமான்னு ஃபுகாக்கு வந்து இட்டாச்சி கிட்ட கேட்பாராம். இல்லப்பா எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லீஃப் வில்லேஜ விட்டு வெளிய போணும். ஒரு மிஷின் இருக்குன்னு இட்டாச்சி வந்து சொல்லுவா. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து அந்த மீட்டிங் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு" ஃபுகாக்கு வந்து இட்டாச்சி கிட்ட பேசிட்டு போவாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த நாக்குனா சிரின்ஸ் அந்த ஹவுஸ் இருக்குல்ல, அங்கருந்து உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. இங்க ஆன்போ பிளாக் ஆப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. "கேப்டன் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்ன்னு" அவனுங்க கேட்பானுங்களா. "நான் மட்டும் உள்ள போறேன். நீங்க என்ன வந்து டான்ஸோ கிட்ட எதுவும் அப்டேட் பண்ணாதீங்க. நானே அப்டேட் பண்ணிக்கிறேன்னு" இட்டாச்சி வந்து அவங்க அப்பாவ பார்க்க உள்ள போவான். இட்டாச்சி உள்ள வருவான். உள்ள வந்தோனே அவங்க அப்பா வந்துட்டு, "இட்டாச்சி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாக்குனா சிரின் ஸ்டோன் டேப்லெட். இந்த டேப்லெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஷரிங்கனால மட்டும் தான் பார்க்க முடியும். இட்டாச்சி உன்கிட்ட மங்கெக்யோ ஷரிங்கன் இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்டோன் டேப்லெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன நெறையா படிக்க முடியும்னு" சொல்லிட்டு ஃபுகாக்கு அப்படியே திரும்புவாரு. திரும்பும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மங்கெக்யோ ஷரிங்கன் இருக்கும். இட்டாச்சி பார்த்து ஷாக் ஆயிடுவான். "அப்பா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு? அப்ப நீங்களும் மங்கெக்யோ ஷரிங்கன் வச்சிருக்கீங்களான்னு?" இட்டாச்சி கேட்பானா, ஆமா 3 கிரேட் நிஞ்சா வார்ல தான் எனக்கு கிடைச்சுச்சு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னைய காப்பாத்துறதுக்காக என் முன்னாடியே வந்து உயிர விட்டான். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மங்கெக்யோ ஷரிங்கன் அவேக்கன் ஆச்சு. இந்த ஸ்டோன் டேப்லெட்ட படிச்சு பார்த்தியா? அந்த ஸ்டோன் டேப்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ படிச்சு பாரு. உச்சியா கிளான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு இட்டாச்சி கேட்பானா, அப்ப ஃபுகாக்கு வந்துட்டு உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, லீஃப் வில்லேஜ ஃபுல்லா அட்டாக் பண்ண போறாங்க. நானும் அவங்கள தடுக்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா என்னால அவங்கள தடுக்க முடியல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான முடிவ தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன்னா லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற யாருமே உச்சியா கிளான ஃபுல்லா நம்ப மாட்றாங்க. நம்ம தான் இதெல்லாம் பண்ணோம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மங்கெக்யோ ஷரிங்கன மாதரா தான் வச்சிருந்தா. மாதரா வந்துட்டு நைன் டெயில்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாளா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற மங்கெக்யோ ஷரிங்கன வச்சுட்டு என்னாலயும் நைன் டெயில்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். மாதரா வந்து எப்படி நைன் டெயில்ஸ கண்ட்ரோல் பண்ணானோ, அதே மாதிரி நானும் நைன் டெயில்ஸ கண்ட்ரோல் பண்ணிருவேன்னு லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அது மட்டும் இல்ல உச்சியா கிளான பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா நம்மகிட்ட ஷரிங்கன் இருக்கு. நம்மளோட அந்த விசுவல் ப்ராவஸ பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க.
இதெல்லாம் நானும் தடுக்கணும்னு தான் நினைக்கிறேன்னு ஃபுகாக்கு வந்து இட்டாச்சிய பார்த்துட்டு திரும்புவாரு. திரும்பும்போது அவருக்கு வந்து ஒரு மெமரீஸ் மாதிரி போகும். என்னன்னு பார்த்தா நருட்டோவ தூக்கிட்டு வந்திருப்பாங்க. கேப்டன் நம்ம வந்து ஜின்சுரிக்கே கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ இவனோட உடம்புலேருந்து நைன் டெயில்ஸ வந்து வெளிய எடுங்க. நைன் டெயில்ஸ வெளிய எடுத்துட்டு நீங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. நீங்க நைன் டெயில்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜ ஃபுல்லாவே நம்மளே ஃபுல்லா ஆளலாம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நைன் டெயில்ஸ் லீஃப் வில்லேஜ்க்குள்ள வந்துட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டுருக்கும். நைன் டெயில்ஸுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் ஃபுகாக்கு இருப்பாரு. அந்த விசுவல் ப்ரவர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாச்சிக்கு வந்து காமிச்சிருப்பாரு. ஓ! அப்ப உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாருமே இத தான் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு ஃபுகாக்கு கிட்ட இட்டாச்சி கேட்பானா? நான் வந்து என்னோட கிளானும் எனக்கு முக்கியம். அதே மாதிரி லீஃப் வில்லேஜும் முக்கியம். நான் வந்து என்ன நெனைக்கிறேன்னா, ஒரு ரத்தமில்லாத புரட்சி பண்ணணும்னு நெனைக்கிறேன். ரத்தமில்லாத புரட்சியா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்களான்னு இட்டாச்சி வந்து ஃபுகாக்கு கிட்ட கேட்பான். ஸோ இதெல்லாம் நடக்கும்னா, நீ வந்து என் கூட இருக்கணும். இட்டாச்சி நீ வந்து என் கூட இருன்னு கேட்பானா? டக்குன்னு இட்டாச்சி வருவான். "என்னாச்சு கேப்டன் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு?" கேட்பானா? ஓகே நானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி வந்து இவங்க கிட்ட அப்டேட் பண்ணுவான். லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற உச்சியா கிளான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ஃபுல்லா அட்டாக் பண்ண போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவான். இன்ஃபார்ம் பண்ணோனே டான்ஸும் வந்துட்டு, "ஓகே எலிமினேட் த உச்சியான்னு" சொல்லுவானா. "எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு?" கேட்பான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சியாக எலிமினேட் பண்றத தவிர வேற வழி இல்ல. ஸோ அவங்கள எலிமினேட் பண்ணலைன்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் வார் வரும். சிவில் வார் வந்துச்சுன்னா, எல்லா வில்லேஜ்ல இருந்தும் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா, உன்னோட தம்பி மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணிருன்னு டான்ஸ வந்து ஆர்டர் குடுப்பான். டான்ஸா வந்துட்டு இந்த மிஷின் வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, எனக்கு வந்து வேற வழி இல்ல. இந்த மிஷினுக்கு நீ ஒரு ஆள் மட்டும் தான் சூட் ஆவேன்னு டான்ஸோ சொல்லுவான். அப்ப இட்டாச்சி வந்துட்டு சினோபியா, கிளானா இல்ல வில்லேஜான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். இப்ப வந்து நான் என்ன பண்ணணும்? நான் இப்ப என்ன ஒரு முடிவு எடுக்குன்ற மாதிரி இட்டாச்சி யோசிச்சுட்டே இருப்பான். நம்ம எடுக்கிற முடிவுல தான் அப்போ வில்லேஜோட அமைதியே இருக்குன்னு இட்டாச்சி வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சைடு திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா, இங்க சாஸ்கேவும், நருட்டோவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டை போட்டுட்டு இருக்கத இட்டாச்சி பார்த்துட்டு, ஓகே நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜுக்கான ஒரு அமைதியா தான் இருக்கணும்னு இட்டாச்சி வந்து அந்த முடிவு எடுப்பான். முடிவு எடுத்தோனே அங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோ கிட்ட போவான். ஒபிட்டோ கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பான். அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி லீஃப் வில்லேஜுக்குள்ள வருவான். உச்சியா கிளான் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பிளேஸுக்கு வந்துட்டு அவனோட அந்த அன்பு பிளாக் ஆப்ஸ் அந்த மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க்க போட்டுட்டு வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணுவான். இங்க ஒபிட்டோவும் அவனோட காமுயி மூலமா உள்ள வருவான். உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அங்க வந்து உள்ள போவான். உள்ள போனோனே, "டேய் நீ யார்றான்ற?" மாதிரி கேட்பாங்க. ஒபிட்டோ அங்க இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணிருவான். இங்க இட்டாச்சி வந்து பார்த்தீன்னா, லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற உச்சியா கிளான் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கில் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ஒரு வீடா போயிட்டு எல்லாரையும் கில் பண்ணுவான். எல்லாரும் அவனுக்கு பயந்துட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இங்க ஓடுற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி கில் பண்ணிட்டே இருப்பான். இட்டாச்சி அங்க இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணிட்டு ஒரு ஒரு வீடா உள்ள போயிட்டே இருப்பான். வீட்ல இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணுவான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. கடைசியா வந்து ரோட்ல இருக்கிற எல்லாரையும் கில் பண்ணுவான். கில் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஆள் வருவாங்க. யாருன்னு பார்த்தா ஃபுகாகோ. "இட்டாச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்லப் போற? இதுக்கு பொய்யான காரணம் சொல்லப் போறியான்னு?" கேட்பாரா. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்களே பாருங்கன்னு அவனோட மங்கெக்யோ ஷரிங்கன்னு காமிப்பான். இங்க போலீஸ் ஃபோர்ஸ்ல வந்து ஒபிட்டோ கில் பண்ணுவான். கில் பண்ணிட்டு வெளிய வருவான். வெளிய வரும்போது ஒரு ஷுரிகேன் வரும். யாருன்னு பார்த்தா இசுமி. இசுமி வந்து ஒபிட்டோவ அட்டாக் பண்ணும்போது அவன் வந்து காமுயி மூலமா அந்த ஆப்ஜெக்ட் எல்லாரும் பின்னாடி போயிடும். "பரவால்ல உன்னோட ஷரிங்கன் வந்து நல்லா இருக்கு. நீ வந்து எனக்கும் தேவைப்படுவேன்னு" ஒபிட்டோ வந்து செயின் மூலமா இசுமிய வந்து இழுப்பான். இழுக்கும்போது இட்டாச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இசுமி கத்துவான். ஆனா இட்டாச்சி எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ நான் இந்த ரீசனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு இட்டாச்சி வந்து ஃபுகாக்கு கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவான். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போயிடுவாரு. என்னன்னு பார்த்தா ஷேடோ குளோன். ஷேடோ குளோன் அப்ப நான் வந்து இப்ப அப்பா கிட்ட இருக்கிற மங்கெக்யோ ஷரிங்கனுக்கு எதிரா பேட்டில் பண்ணணும். 2 மங்கெக்யோ ஷரிங்கன் சேர்ந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலேன்னு இட்டாச்சி வந்து அவங்கள கில் பண்றதுக்காக திங்க் பண்ணிட்டே உள்ள வருவான். இட்டாச்சி அவங்க வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோனே, "இட்டாச்சி நீ உள்ள வா. நாங்க வந்து எந்த ஒரு ட்ராப்பும் செட் பண்ணல. ஸோ நான் வந்து என்னோட பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டெத் மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும்னு எனக்கு வந்து எந்த ஒரு அவசியம் இல்ல. ஸோ நீ உள்ள வந்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோன்னு" ஃபுகாக்கு சொல்லுவாரு. இட்டாச்சி முன்னாடி வருவான். முன்னாடி வந்தோனே அப்பா, அம்மான்னு கூப்பிடுவானா, "உன்னோட பாதை வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உன்னோட வலிய கம்பேர் பண்ணும்போது எங்களோட வலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே போயிடும். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. சாஸ்கேவ மட்டும் கைவிட்டுறாத. சாஸ்கேவ நல்லபடியா பார்த்துக்கோன்னு" சொன்னோனே, ஓகேப்பா நான் கண்டிப்பா சாஸ்கேவ பார்த்துக்கிறேன்னு" இட்டாச்சி வந்து அழுக ஆரம்பிச்சுருவான். அழுக ஆரம்பிச்சோனே, இங்க ஃபுகாக்கு வந்துட்டு, "இட்டாச்சி யார் என்னனாலும் சொல்லட்டும். நீ வந்து பார்த்தீன்னா, உண்மையிலே ஒரு ட்ரூவான ஒரு கைண்ட் சைல்டு. ஸோ நான் வந்து உன்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். நீ என்னோட பையன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்குன்னு" ஃபுகாக்கு சொல்லுவாரு. இட்டாச்சி வந்து பார்த்தீன்னா, ரொம்ப அழுதுருவான். அழுதுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் கில் பண்ணுவான். கில் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒபிட்டோ கிட்ட வருவான். ஒபிட்டோ கிட்ட வந்துட்டு, "ஓகே நம்ம போலாமான்னு?" கேட்பானா. "இல்ல நீ முன்னாடி போ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேலை இருக்குன்னு" இட்டாச்சி சொல்லுவான். ஒபிட்டோ போனதுக்கப்புறம் இட்டாச்சி வந்து அவங்க எல்லாரையும் கில் பண்ணதுல கொஞ்சம் கில்ட்டா இருப்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹிருசன் கிட்ட வந்துட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவான். நான் சாரி கேட்கணும்னு சொல்லுவானா, அப்ப ஹிருசன் வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இட்டாச்சி வந்து முன்னாடி வந்தோனே, "கேப்டன் என்னாச்சுன்ற?" மாதிரி கேட்பாங்களா. இப்ப வந்து கேப்டன் கிடையாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு பிங்கோ புக் அக்யூஸ்டு. ஸோ நம்மளே வந்து இவங்கள கில் பண்ணிடலாம். எப்பனாலும் அன்பு டீம் வருவாங்கன்னு இவங்க 2 பேரையும் கில் பண்ண வருவாங்க.
உன்னோட கென்ஜெட்ஸ்லயும் நாங்கலாம் மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கில் பண்ணுவான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி அவங்களே கில் பண்ணிக்கிருவானுங்க. எப்படி இது வந்து சாத்தியமாச்சு? நாங்க வந்து உன் கண்ண பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவானா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்தே நீங்க என்னோட கென்ஜெட்ஸ்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லுவானா, எப்போன்னு கேட்பான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னைய மீட் பண்ணீங்கல்ல, அப்ப இருந்தே நீங்க வந்து என்னோட கென்ஜெட்ஸ்ல தான் இருக்கீங்கன்னு இட்டாச்சி சொல்லுவான். இந்த 2 பேர்ல ஒருத்தன் வந்து, அப்ப நீ இருந்தே எங்கள நம்பலையான்னு கேட்பானா, நான் எதுக்காக உங்கள நம்பணும்? நானே ஒரு டபுள் சைடு ஏஜென்ட். நான் வந்து லீஃப் வில்லேஜ்க்காக இருக்கேனா, இல்ல உச்சியா கிளானுக்காக இருக்கேனா எனக்கே தெரியல. ஸோ என்னோட பாதை அப்படி இருக்கும்போது, நான் எப்படி உங்கள நம்ப முடியும்னு இட்டாச்சி வந்து அவங்க 2 பேரையும் கில் பண்ணுவான். இங்க ஒபிட்டோ இட்டாச்சி கிட்ட பேசிட்டு இருப்பான். எதுக்காக உன்னோட பேர வந்து இப்படி மாத்தி வச்சிருக்கேன்னு கேட்பானா, மாதரா வந்து உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஷினோபி வெளில மொத்தமா ஆடி போயிரும். ஸோ அக்கட்சிய பொறுத்தவரைக்கும் நான் வந்து டோபி. ஸோ நான் வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியே மெயின்டெயின் பண்ணிக்கோன்னு ஒபிட்டோ வந்து இட்டாச்சி கிட்ட பேசிட்டு முன்னாடி வருவான். முன்னாடி வந்தோனே உரிச்சிமாரு வருவானா, பரவால்ல இட்டாச்சி நீயும் வந்து பார்த்தீன்னா இங்கேயும் வந்துட்டியான்னு உரிச்சிமாரு கேட்பான். நீயும் லீஃப் வில்லேஜ் ஆளுங்க மாதிரியே வில்லேஜ், ஷினோபி அந்த இடத்துலயே இருந்து நீயும் செத்து போயிருவேன்னு நெனச்சேன். நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு உரிச்சிமாரு சொல்லுவான். பெயின் வந்துட்டு இட்டாச்சி கிட்ட பேசுவான். ஓகே இட்டாச்சி நீ வந்து எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் வந்து ஷினோபிகள்லாம் நம்ம தான் ரூல் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாரும் ரூல் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு நிலையான அமைதி கொண்டு வருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்காட்சியோட ஒரு முக்கியமான எய்ம். இத மட்டும் மறந்துறாதன்னு சொல்லிட்டு இட்டாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு குடுப்பான். ரிங்கு குடுத்தோனே இங்க அக்காட்சி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. ஓகே அக்காட்சி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு மிஷன் இருக்கு. எல்லாரும் அந்த மிஷின கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கன்னு பெயின் வந்துட்டு அவங்க எல்லாரையும் அனுப்புவான். இட்டாச்சி வந்து புதுசா வந்திருப்பான்ல, அப்ப வந்துட்டு அந்த மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்த ஒரு ஆள் கூட அனுப்புவான். ஓகே நீ வந்து புதுசா வந்திருக்கல்ல, ஸோ நீ என் கூட வான்னு மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்த ஒருத்தன் வந்து இட்டாச்சிய கூப்பிடுவான். இட்டாச்சி இவனும் முன்னாடி போவாங்க. போயிட்டே இருக்கும்போது இங்க உரிச்சிமார காட்டுவாங்க. உரிச்சிமாரு அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்துட்டு இட்டாச்சியே பார்த்துட்டு இருப்பான். அதோட எபிசோட் முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.